மாமா என்ன சோழக்கொல்ல பொம்மை இல்ல நீ நானா அட போக்கிரி போக்கிரி இப்படி இருக்காரா வாங்க வாங்க ராஜு இல்லையா விளையாட்டு வந்துருவாரு ஐயோ நிக்கிறீங்க நிக்கிறீங்க ஐயோ ஐயோ வாங்க உட்காருங்க 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 இன்ஸ்பெக்டர் நாய் இதான் இன்ஸ்பெக்டர் உட்காருங்க பாப்பா என்னம்மா அது கையில படம் நல்லா இருக்குது நீ போட்டதா பாப்பா நல்ல படம் போட்டுருக்கிறேன் நான் உனக்கு ஒரு படம் போட்டு தரட்டுமா என்ன படம் வேணும் பூனையா குதிரையா கஷ்டமாச்சே பாவா சார் குழந்தை கேக்குது ஆசைப்பட்டு போட்டு கொடுங்க சார் என்ன சார் வால்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அதான் வருமா அது கீழே காலா ஐயோ 2 காலு சார் இன்னொன்னு போட்டுருங்க ஐயோ பிரமாதம் பிரமாதம் எதுக்கும் இதுதான் குதிரைன்னு கீழே எழுதிருங்க எழுதியவர் இன்ஸ்பெக்டர் எப்படிப்பா குதிரை இல்ல கழுதை ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹலோ ராஜு பாத்தியாப்பா உன் பொண்ணுக்கு குதிரை படம் போட்டு கொடுத்தா கழுதைன்னு சொல்றான் என்னை விட அவ உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. என்ன சொல்ற? உங்களுக்கு தான் குதிரைக்கு கழுதைக்கு வித்தியாசம் தெரியாது. பத்திரமா வச்சுக்க வந்துடு. ஆமா காது கொண்டு இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. காப்பின்னு ஒண்ணு ஞாபகம் வரும். ராஜு அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்திருந்தீங்க, ஏன் பாதிலேயே புறப்பட்டுட்டேன்? இன்ஸ்பெக்டர் என்னையே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. உன் பக்கத்து டேபிள்ல யாரோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் கப்பல் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஹேண்ட்பேக்கை மேஜ மேல வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஹேண்ட்பேக் காணாமா. அதுல நிறைய பணம் இருந்துதா. அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே கழுத்தா இருக்கிறீங்க. அத நான் தான் எடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல? நீயே ஏன் பார்த்த முடிவு சொல்ற? உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போகலாம். லாரி பல ரூட்ல போகலாம், என் புத்தி அத மாதிரி போக. வெரி குட், நான் வரேன். இனிமே வந்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக வாங்க. ராஜு, நீ என்ன எதிர்பார்க்கல? இல்ல இல்ல, பிரிஞ்சு 5 வருஷமாச்சே, உனக்கு என் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ராஜு, வீடு ரொம்ப சின்னதா இல்ல? பரவாயில்ல, என் மனசு நிறைஞ்சிருக்கு. குட் குட். பை தி வே, சொந்தமா ஒரு லாரி கூட வாங்கிருக்கியாம? இப்ப நீ ஒரு குட்டி முதலாளி. என்ன சார் முதலாளி? கடனுக்கு லாரி வாங்குறதா இருந்தா நான் கூட தான் ஒரு முதலாளி. ராஜு, லாரி மேல கடன் இருக்கா? கொள்ளக்காரன்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனா கடன்காரன்னு மட்டும் பேர் வாங்க. இந்த கடனை கிளியர் பண்ணி தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. செட்டியார்கிட்ட வாங்கலாம், உன் சேதங்கிட்ட வாங்க கூடாதா? செட்டியார் வட்டி மட்டும் தானே கேட்பாரு, நீங்க என் வாழ்க்கையே கேட்பீங்க. ராஜு, இவ்வளவு நாளா நான் ஏன் உன்னை பார்க்க வரல தெரியுமா? உனக்கு உன்னை உத்தமன்னு நம்பணும், போலீஸ் உன் பேர சந்தேகப்படக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பழையபடி நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதனால்தான். ஓ, அந்த பிசினஸ்க்காக தான் இந்த அட்வான்ஸா? இதுவரைக்கும் நீ என் பணத்தை தொட்டது இல்லையா? எறும்புக்கு சுத்துற நாயாட்டும் பணத்துக்கு பாசிக்கிட்டு சுத்திட்டு இருந்தா நீ என்னமோ நியாயம் பேச திருட்டு பய. ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஜெகநாத், நான் ஒண்ணு சொல்றேன் கேட்க, மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வராது. இது குடும்பம் நடத்துற வீடு. நீ வந்தீங்கன்னா குட்டிச்சவரா போயிடும். என் பொண்ணு இருக்காளே, அவங்க அப்ப யோகிய உழைச்சி சம்பாதிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ காதல படும்படியா என்னுடைய பழைய கதையெல்லாம் பேசிடாத, மரியாதையை விட்டு விட்டு வெளியே வரும். Get out. நீ என்ன கெட் அவுட் சொன்ன? லாரி ஓனர் வெல்கம். நான் உன்னை வரவழைக்கிறேன். பாத்தியாராத என்னுடைய பழைய கதையெல்லாம் சொல்லி எனக்கு கேவலப்படுத்துறாங்க.
குழந்தை காதல இதெல்லாம் விழுந்துச்சுன்னா? அவ தூங்கிட்டா. எங்க என் கல்யாணத்தப்போ நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். என்ன? இந்த ஜென்மத்துல இவர் எனக்கு கணவரா வாச்சது என் பாக்கியம். ஆனா இப்போ ஜென்ம ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு கணவரா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாங்க சார் வாங்க. ஏன் செட்டியார் கதவை சாத்துறீங்க? நம்ம பிசினஸ் ஓபனா நடக்கூடாது பாருங்க. குட் ஐடியா. ஆமா, இப்ப பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா நடக்குது சார். ஆமா, ஏதாவது புது வியாபாரமா? ஆமா, உன்னை கொண்டு வந்து கொடுத்த ஆனந்தபுரம் இளவரசியுடைய நெக்லஸ் அதை கூட வசதியா கொண்டாந்துருக்கீங்களா? உட்காருங்க சார், உட்காருங்க, காட்டுங்க. உட்காருங்க. இப்ப கொண்டு வரல. ஏன் சார்? செட்டியார் உங்களோட பிசினஸ் பண்றதையே நிறுத்திக்கலாம் இருக்கேன் சார். நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? என்னால உங்களுக்கு எவ்வளவு லட்சம் லாபம் கிடைச்சிருக்கும்? இருக்கும் சார், நிறைய இருக்கும் சார். கொள்ள அடிக்கிறது நானு, அதை வாங்கி லாபம் சம்பாதிக்கிறது நீங்க இல்லையா? சார் சார் கொஞ்சம் மெல்ல பேசுங்க சார். ஆல் ரைட். டிரைவர் ராஜுக்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா சார். லாரி வாங்கினா கரெக்டா பணம் கட்டுறான். இப்ப கூட ஏதோ ஆக்சிடென்ட்னு 2 மாசம் தவணை கேட்டான். கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு இல்லைங்களா? அவரால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஆமா, எனக்கு உதவியா இருந்தவன் உங்களால பெரிய மனுஷனாய் அவன் என்னைய உதாசீனப்படுத்தினான். செட்டியார், ஒரே கண்டிஷன், கட் அண்ட் ரைட்டா நீங்க அவங்கிட்ட பணம் கேட்கணும். எந்த லாரியை வச்சுட்டு அவன் இருமா போட என்கிட்ட பேசினானோ அதே லாரியை நீங்க சீஸ் பண்ணணும். பழைய எப்படி பொழைக்க வழி இல்லாம மறுபடியும் அவன் என்கிட்ட வரணும். நான் சொன்னபடி நீங்க செய்யல அப்புறம் கூடன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா எப்படி சார்? கேட்கணும். இல்ல என்கிட்ட இருந்து எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்காது, என் பகைதான் கிடைக்கும். கேட்கிறேன் சார், கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். ஆல் ரைட், நான் சொன்னபடி செய்ய. ராஜு, ராஜு வாங்க செட்டியா. வாங்கத்தான் வந்திருக்கேன். இப்பவே என் தவணை பணம் முழுதும் வந்தான். என்ன செட்டியார் இப்படி சொல்றீங்க? இப்பதான் லாரி ரெடியா இருக்கு, இனிமேதான் ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கணும். நீங்க தான் கருணை காட்டி 2 மாசம் பொறுத்து பணம் கொடுத்தா போதும்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு இப்படி கேட்டா எப்படி? 10 நாள் பொறுத்துருங்க, இல்லன்னா அண்ணாண்டிக்கு சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துடுறோம். ஆமா செட்டியார், எங்களுக்கு சாப்பாட்டு கூட பணம் வேணாம், குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு வேணாம், நான் டீ கூட குடிக்க மாட்டேன். அவ்வளவு பணத்தையும் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தா. இந்த பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. மறுபடியும் லாரி ரோட்ல ஓடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என் பணத்துக்கு யார் கேரண்டி? செட்டியார், நாமளே திடீர்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பணத்துக்கு யார் கேரண்டி? அப்ப என்ன போக சொல்றியா? ராமசாமி, லாரி செட்டியார், செட்டியார் நீ என்ன மாதிரி தானே சொல்லக்கூடாது. செட்டியார், உங்க காலை வேண்டாலும் குடிக்கிறேன். விட கால. ராமசாமி, லாரி இல்ல அப்பா நான் எடுத்தா திட்டுறேன். துப்பாக்கியா காட்டுற திருட்டு பயம் உள்ள வேற எப்படி இருக்கும்? என்ன சொன்ன? சொன்னதை வாபஸ் வாங்கு, இல்லாட்டி உன்னை அப்படியே கொல்லுறேன். ராஜு, ராஜு என்ன கொல்லாத, ராஜு என்ன கொல்லாத, ராஜு வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. இல்லாட்டி கொல்லுறேன். சார், சார் என்ன கொல்ல பண்றான் சார், என்ன கொல்ல பண்றான் சார். அது என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா நீங்களே கேளுங்க. ஆமா, உள்ளத சொன்னேன். நீ ஜெயிலுக்கு போல, நீ திருடல. திருடன் திருடன் சொல்லி எனக்கு கோபத்தை உண்டாக்கா. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டே பேசாம நிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நேரம் நான் வராம இருந்திருந்தா நீ குற்றவாளி ஆயிருச்சு. என்ன தகராறு சொன்னா? 2 மாசமா லாரிக்கு தவணை பணம் கட்டல சார். கேட்டா இப்படி பண்றான் சார். அவன் தான் சொன்னான் முள்ள கொடுங்க. இப்ப திடீர்னு வந்து கேட்டா நான் எங்க போறேன்? இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லுங்க, எப்படியாவது கட்டேன். ஆல் ரைட் செட்டியார், ராஜு 10 நாள்ல பணத்தை பணம் கட்டுவா, பேசாம போங்க. கொடுக்கல பேசுன ராஜு, எனக்கு கொடுத்த வார்த்தைய நிச்சயமா காப்பாற்றுவேன் சக்கர். வாசு, அந்த லாரியில் இருக்கிற கோட்டை எடுத்துட்டு வா. எஸ் சார். Darling. Hi, bring it, darling. வாசு, இதை போட்டுக்க. திரும்ப. கரெக்ட், வெரி கரெக்ட். ஏன்பா ராஜுவோட போட்டு இவருக்கு போட்டு பாக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் டார்லிங், காரணமா தான். வாசு, என்ன இது? கழுதப்படம் கோட்பாயில இருந்தது. நான்சென்ஸ், கிரிக்காத. கொண்டா.
பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. ஜாக்கிரதை. நான் சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். டன். சரி பாஸ். ராஜு, இப்ப நீ கண்டிப்பா வருவ. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. டாடா. டாடா. யாரோ திருட மாடி இருந்து ஓடி வந்தா குடிச்சா தப்பிச்சு ஓடிட்டான்.